தமிழ் மக்களின் திடமான அரசியல் கொள்கைக்கு தமிழ் பொது வேட்பாளர் காலத்தின் தேவை என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் உள்ள அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற புதுவருட நிகழ்வில் கல்விசேஷம் வழங்கி வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்தார். நீண்ட நெடுங்காலமாக இந்த பொது வேட்பாளர் பற்றிய விடயங்கள் பல்வேறுபட்ட கட்டங்களில் பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு ஜனாதிபதி தேர்தல் வருகிற பொழுது இந்த பொது வேட்பாளர் தொடர்பான விடயங்கள் முன்வைக்கப்படுவதும் 1978ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே குமார் பொன்னம்பலம் அவர்கள் ஜிஜி பொன்னம்பலம் அவருடைய மகன் ஒரு தமிழ் வேட்பாளராக களமிறங்கியிருந்தார். அப்பொழுது அவருக்கு இலங்கையில் இருந்த பல மாவட்டங்களில் இருந்தும் வாக்களித்திருந்தார். அது ஒரு வகையான வேட்பாளராக அவர் தன்னை அடையாளப்படுத்தியிருந்தார். ஆனால் இப்பொழுது தமிழ் மக்களிடமிருந்து வருகின்ற குரல் என்பது தமிழர்களுடைய தேசிய அபிலாஷைகளை நிறைவு செய்வதற்காக பல தடவைகள் நாங்கள் பல ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு எங்களுடைய ஆதரவுகளை வழங்கியிருக்கிறோம். அவ்வாறு வழங்கியிருந்தவர்கள் எங்களுக்கு எதுவுமே செய்யவில்லை என்கிற எண்ணம் எங்களுடைய மக்களிடம் இருக்கிறது. அதே நேரம் நாங்கள் ஆதரவளித்த பல பேர் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் ஆதரவளித்தவர் தோல்வியை அடைந்த பொழுது அந்த நேரத்தில் வெற்றி பெற்றவரும் எங்களோடு பேசவில்லை, அல்லது நாங்கள் ஆதரவளித்து வெற்றி பெற்ற மைத்திரிபால சிறிசேன போன்றவர்களும் எங்களுக்கான தமிழ் மக்களுக்கான அரசியல் உரிமைகளை பெற்றுத் தருவதிலே ஒரு திடமான அரசியல் கொள்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். இதனால் தான் தமிழர்கள் ஒரு நீண்ட நெடும் அனுபவத்தின் அடிப்படையிலே பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை, தமிழர்கள் இன அழிப்பு செய்யப்பட்டார்கள், சர்வதேச நீதி விசாரணை வேண்டும், அவர்கள் இந்த மண்ணினுடைய இழந்து போன இறமையை மீட்டெடுப்பதற்காக அவர்கள் தொடர்ச்சியான ஒரு போராட்ட பாதையிலே தங்களை வடிவமைத்துக் கொள்கிறார்கள். அந்த வடிவமைத்துக் கொள்ளுகிற தங்களுடைய போராட்ட பாதையிலே தங்களுக்கான அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்கு ஒரு கருவியாக இந்த ஜனாதிபதி தேர்தலை அரசாங்க செலவிலேயே ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அந்த பொது வேட்பாளருக்கூடாக எங்களுடைய செய்தியை சொல்லுவது என்ற எண்ணம் பலரிடம் இருக்கிறது. அந்த ஆரோக்கியமான கருத்துக்களை நாங்கள் எதிர்கருத்து இருந்தாலும் கூட ஆராய்ந்து பார்ப்பதும் ஆலோசித்து பார்ப்பதும் யதார்த்தமானது. அந்த வகையில் தான் அந்த பொது வேட்பாளர் பற்றிய விடயம் பல்வேறுபட்ட இடங்களிலே பேசப்படுகின்றது. குறிப்பாக நாங்கள் சரி யாருக்கு வாக்களிப்பது, அப்படியானால் நாங்கள் ஒருவருக்கு வாக்களிக்குமாறு எங்களுடைய கட்சி சொன்னால் இன்றைய களச்சூழலில் பல்வேறுபட்ட கட்சிகளுக்கும் மக்கள் பிரிந்து வாக்களிக்கக்கூடிய தேசிய கட்சிகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவே நாளை திரும்ப ஒரு பாராளுமன்ற தேர்தல் வருகிற பொழுதும் நாங்கள் சென்ற வருடம் பாராளுமன்ற தேர்தலின் பொழுது சந்தித்த அதே நிலவரங்கள் இந்த வாக்களித்த மக்களை இன்னொரு திசைக்கு கொண்டு போகிற வாய்ப்புகளும் உண்டு. ஆகவே தேசிய கொள்கையை, தமிழ் மக்களுடைய அரசியல் கொள்கையை நிலை மாறாமல் கொண்டு செல்வதற்கு இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பில் சாதகமான எண்ணங்களை நாங்கள் கொண்டிருக்கிறோம். ஆனால் அது என்ன எண்ணங்கள் எங்களிடம் தனிப்பட்ட ரீதியாக இருந்தாலும் கட்சியினுடைய எங்களுடைய 8 மாவட்டங்கள் வடக்கு கிழக்கிலே, கொழும்பு உட்பட 9 மாவட்டங்கள் நாங்கள் ஆராய்ந்து எங்களுடைய மத்திய செயற்குழு மற்றும் கட்சியினுடைய ஏனைய கிளைகளோடு மாவட்ட கிளைகளோடும் பேசிய பிற்பாடுதான் ஒரு இறுதி முடிவை எங்களால் தெளிவாக சொல்ல முடியும். அந்த இறுதி முடிவுக்காக நாங்கள் இன்னும் வரும் சில நாட்களிலே இதேவேளை தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தனும் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடாத்தினார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர், அதாவது தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள், ஆகக்கூடிய கட்சிகள் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை போட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு ஆரம்பத்திலேயே நாங்களும் எடுத்த ஒரு நிலைப்பாடு தான். இன்று வரை அதை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்த மட்டில் நாங்கள் கொள்கை ரீதியாக 5 கட்சிகள் முதலே இருக்கின்ற கட்சிகள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய ஒன்று நிச்சயமாக தமிழரசு கட்சி முதலில் சேர வேண்டும். ஏனென்றால் அவர்கள் ஒரு இன்று அவர்கள் மத்தியிலே பல பிரச்சனைகள் இருந்தாலும் கட்சி அவர்கள் மத்தியிலே பிரச்சனைகள் பலவட்ட போல தெரிந்தாலும் அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு கட்சியாக, தமிழ் தேசிய கட்சியாக பார்க்கப்பட வேண்டியவர்கள். ஆகவே அவர்களும் அதிலே சேர வேண்டும் என்பது என்னை பொறுத்த மட்டில் நான் ஆரம்ப கால துவக்கம் தொட்டு சொல்லி வருகிறேன். அதே போல் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுடைய கட்சியும் இதிலே சேருவது நல்லது. அதே போல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருடைய தமிழ் காங்கிரஸும் இதிலே இணைந்து கொண்டால் நல்லது. ஆனால் அவர்கள் நிச்சயமாக இணைவதற்கு தயாராக இல்லை. இதை ஒரு நாடகம் என்ற ரீதியிலே கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் யாரையோ வெல்ல பண்ணுவதற்காக நாங்கள் எடுக்கின்ற முயற்சி என்று
பகிஷ்கரிப்பு என்பதும் யாரையோ வெல்லப்படுகின்ற ஒரு முயற்சியாகவே நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் அவர்கள் பகிஷ்கரிப்பதன் மூலம் யாரோ ஒருவருக்கு வெற்றி வாய்ப்பை கொடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் என்று தான் நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இது கடந்த காலங்களிலே கூட பகிஷ்கரிப்பின் மூலம் ஒருவரை தோற்கடித்து வெல்லப்படுவதற்காகத்தான் 2005 அந்த முயற்சி இருந்திருக்கின்றது. நிச்சயமாக அதற்காகத்தான் செய்யப்பட்டது. யாரையோ தோற்கடிக்கப்பட்டு, அதாவது ரணிலை தோற்கடிக்கப்பட்டு மஹிந்தா, ஏனென்றால் அந்த நேரத்திலே மஹிந்தாவை வெல்ல வைப்பதன் மூலம் மஹிந்தா ஓரளவுக்கு அவரை சர்வதேச ரீதியாக செல்வாக்கேற்றவர். ஆகவே அவரை வெல்ல வைப்பது நல்லது என்ற ஒரு அபிப்பிராயம் அன்று இருந்த காரணத்தினால்தான் அவரை வெல்ல வைக்கின்ற முயற்சிகள் எடுக்கப்பட்டது. அதற்காகத்தான் அது செய்யப்பட்டது. அது கொள்கை ரீதியான ஒரு விஷயமாக அவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஆனால் அதே போல தான் இன்றும் பகிஷ்கரிக்கிறதன் மூலம் யாரை வெல்ல வைக்க முயற்சிக்கின்றார்கள் என்பதை அவர்கள் இன்னும் கூறவில்லை. ஆனால் எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் இது ஒரு கொள்கை ரீதியாக கடந்த காலங்களிலே நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு வகையிலே ஒரு கட்சிக்கு நாங்கள் சார்பாக இருந்த போதும் அந்த கட்சியால் முழுமையாக தமிழ் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் போய் கொண்டிருக்கின்றது அல்லது ஏமாற்றி கொண்டிருந்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே தான் நாங்கள் இப்படியான ஒரு நிலைப்பாடை அனைவருமாக சேர்ந்து எடுக்க வேண்டும். அதாவது ஒரு பொது வேட்பாளரை போடுகின்ற போது அந்த வேட்பாளர் ஆகக்கூடிய 50% அதிகமான தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும். அதாவது ஏற்குறைய 12 லட்சம் வாக்குகள் இருப்பதாக ஒரு மதிப்பீடு இருக்கின்றது. ஆகவே குறைந்தது 6 லட்சத்துக்கு குறையாத வாக்கெடுக்கப்படக்கூடிய வகையிலே தான் அதை கேட்க வேண்டும், அல்லது அதை கேட்பதிலே அர்த்தமில்லாமல் போய்விடும் என்ற ஒரு அபிப்பிராயம் இதை பொது வேட்பாளர் பற்றி கதைக்கின்ற அநேகர் மத்தியிலே இருக்கின்றது. நிச்சயமாக எங்கள் மத்தியிலே இருக்கின்றது. ஆகவே தான் ஒரு சரியான வேட்பாளர் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து கேட்க வேண்டும் என்ற அபிப்பிராயம். அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இப்போது அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றது. தமிழரசு கட்சியுடன் இப்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முடிவெடுத்து மற்ற கட்சிகளுடன் கதைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தரப்பாக விட்டிருக்கின்றோம். நாங்கள் அவர்களுடன் பேசி அவர்கள் அனைவரையும் சேர்த்து பேசுகின்ற முயற்சிகளை எடுக்கின்றோம். அது வெற்றியளிக்கின்ற போது நாங்கள் நிச்சயமாக ஒரு பொது வேட்பாளரை போடுவோம். இதுதான் இன்றைய இருக்கும் நிலைமை. யாழ்ப்பாண நகர பகுதியின் சுகாதார நிலைமைகள் தொடர்பில் அவதானிப்பதற்காக கண்காணிப்பு விஜயம் ஒன்றை அமைச்சர் டாக்டர் தேவானந்தா மேற்கொண்டுள்ளார். புதுவருட பிறப்பு தினமான இன்றைய தினம் காலை குறித்த விஜயம் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக யாழ்ப்பாண நகரின் மையப்பகுதி மற்றும் புதிய மாநகர சபை கட்டட வளாகம், அதனை அண்டிய சுற்றுவட்டத்தின் நீர் வடிந்தோடும் வடிகால்கள் உள்ளிட்டவற்றை பார்வையிட்டுள்ள அமைச்சர் அவற்றை தூய்மையாக்குவது தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயல்முறை தொடர்பில் வாஷிங்டனில் விசேட கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் நாளைய தினம் உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் மத்திய ஆண்டு மாநாடு ஆரம்பமாக உள்ளது. அதன்போது நாட்டின் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான பயனுள்ள கலந்துரையாடலில் பங்கேற்க தயாராக உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் பரப்புரைகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கில் வாழும் தமிழர்கள் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது வேட்பாளர் பகிஷ்கரிப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். ஜனாதிபதி தேர்தல் பரப்புரைகள் சூடுபிடித்திருக்கின்றது. இந்த நிலையில் வடகிழக்கில் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக, பகிஷ்கரிப்பது தொடர்பாக வாத பிரதிவாதங்கள் மிக தீவிரமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. 75 வருடங்களிலே மாறி மாறி ஆட்சிக்கு வந்த பேரினவாத ஆட்சியாளர்கள் ஒருபொழுதும் தமிழ் மக்களுடைய நலன்களை கருத்தில் எடுத்தது கிடையாது. 78ஆம் ஆண்டு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை நடைமுறைக்கு வருவதற்கு முன்னரான காலத்திலும் சரி, அல்லது அந்த நிறைவேற்று அதிகார முறை நடைமுறைக்கு வந்த பிற்பாடும் சரி, ஆட்சியாளர்கள் யாருமே தமிழ் மக்களுடைய வாக்குகளை தங்களுடைய வெற்றிக்காக மட்டும் பயன்படுத்தி இருக்கிறார்களே தவிர அதற்கு பிற்பாடு தமிழ் மக்களுடைய உரிமைகளை மதித்து செயல்படுவதற்கு எந்த ஒரு இடத்திலும் அவர்கள் முன்வந்தது கிடையாது. தமிழர்களுடைய உரிமைகளை அங்கீகரிக்கவில்லை என்பது மட்டுமல்லாமல் தமிழர்கள் மீதான ஒடுக்குமுறைகளை கொடூரமான முறையிலே நடைமுறைப்படுத்தி தமிழர்களை இன அழிப்பு செய்கின்ற செயல்பாடுகளைத்தான் மாறி மாறி முன்னெடுத்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த அனுபவங்களின் அடிப்படையிலே
சிங்கள ஆட்சியாளர்கள் தமிழ் மக்களை மதிப்பதற்கு தயாராக இல்லை, தமிழ் மக்களுடைய உரிமைகளை அங்கீகரிப்பதற்கு தயாராக இல்லை, தமிழ் மக்களை பாதுகாப்பாக வாழ விடுவதற்கு தயாரில்லை என்கின்ற செயல்பாடுகளை அவர்கள் நடைமுறையிலே நிரூபித்து வந்திருக்கின்ற ஒரு நிலையில் தமிழர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் இருந்து முற்றாக விலகி இருப்பதன் மூலமாகத்தான் எங்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு சூழலை உருவாக்க முடியும் என்பது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நிலைப்பாடு. 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டம் இனஅழிப்பு மூலம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பிற்பாடு 2010ஆம் ஆண்டு, 15ஆம் ஆண்டு, 19ஆம் ஆண்டு ஆகிய சந்தர்ப்பங்களிலே நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல்களில் தமிழ் மக்கள் ஏதோ ஒரு தரப்பிற்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதிலே அந்த 3 சந்தர்ப்பங்களிலும் தமிழ் மக்களை வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மற்றும் EPDPயினர் மற்றும் ஏனைய கட்சிகளில் வடகிழக்கில் இருந்து தெரிவு செய்யப்பட்டு அரசாங்கத்தோடு சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள் ஏதோ ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை சுட்டிக்காட்டி அவருக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று தமிழ் மக்கள் கடந்த காலங்களிலே பெருவாரியாக வாக்களித்திருந்தும் கூட தமிழ் மக்களுடைய நலன்கள் எந்த ஒரு இடத்திலும் பாதுகாக்கப்படவில்லை. மாறாக தமிழ் தேசத்தின் மீது கட்டமைப்பு சார் இனஅழிப்பு செயற்பாடுகள் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்ற ஜனாதிபதி சரி அல்லது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவோடு நாடாளுமன்றத்திலே செயல்பட்ட ஆட்சியாளர்களும் சரி தமிழ் மக்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலையை மூடி மறைத்து இனப்படுகொலை செய்த இராணுவத்தினரை பாதுகாத்து சர்வதேச குற்றவியல் விசாரணைக்கு செல்லாமல் உள்ளக விசாரணை என்ற ஒரு விடயத்திற்குள் முடக்கி தமிழர்களுக்கு ஏமாற்றம் அளிக்கின்ற செயல்பாடுகளை முன்னெடுத்து வந்திருக்கிறார்கள். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் விவகாரத்தை முற்றாக மூடி மறைத்து அவர்களுக்கு எந்தவித நீதியும் இல்லாமல் செய்திருக்கிறார்கள். தமிழ் தேசத்திலே திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களையும் பௌத்தமயமாக்கல்களையும் முன்னெடுத்து வந்திருக்கிறார்கள். அந்த செயல்பாடுகளை ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவும் முன்னெடுத்திருக்கிறார், மைத்திரிபால சிறிசேனவும் முன்னெடுத்திருக்கிறார், அதேபோன்று கோட்டாபய ராஜபக்சவும் முன்னெடுத்திருக்கிறார். ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த காலப்பகுதிகளிலும் இந்த ஒடுக்குமுறைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்திருக்கின்றார். கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து ஜனாதிபதியாக வந்த பின்னரும் ரணில் விக்ரமசிங்க மிக தீவிரமாக தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையை வடகிழக்கு எங்கிலும் கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தமிழ் மக்களுடைய வாக்குகளை நாங்கள் வழங்குவதன் மூலமாக இலங்கையர்கள் என்பதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்ற ஒரு செய்தி சர்வதேச சமூகத்திற்கு சொல்லப்பட்டு தமிழ் மக்களுடைய பங்களிப்போடும் தான் இந்த ஆட்சி அதிகாரம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு தவறான செய்தி சர்வதேச சமூகத்திற்கு சொல்லப்படுவதை தவிர வேறு எதுவும் நடைபெறப் போவதில்லை. ஆகவே தமிழர்கள் இந்த வரலாற்று தவறை திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பில் கலந்து கொள்வதிலிருந்து தமிழர்கள் முற்றாக விலகி இருக்க வேண்டும். அவ்வாறு தமிழர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலிருந்து விலகி இருக்க முற்படுகின்ற பொழுது இலங்கையிலே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிற வேட்பாளர்களும் எதிர்காலத்திலே தமிழர்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழர்களுடைய நீண்டகால அரசியல் கோரிக்கைகளை அங்கீகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்குள் தள்ளப்படுவார்கள். அதேபோன்று இலங்கையிலே தங்களுக்கு சார்பான ஒரு அரசு அதிகாரத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று விரும்புகிற இந்திய, அமெரிக்க, ஐரோப்பிய தரப்புகளும் தாங்கள் விரும்புகிற ஒருவரை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்துவதற்கு தமிழர்களுடைய வாக்குகள் இல்லாமல் அதனை செய்ய முடியாது என்ற அந்த யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டு தமிழர்களுடைய அரசியல் கோரிக்கைகளுக்கு மதிப்பளித்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதன் ஊடாக தமிழர்களுடைய ஆதரவை பெற்று தங்களுக்கு விரும்புகின்ற ஒருவரை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வருகின்ற ஒரு நிலைக்கும் நாங்கள் அந்த சூழலை மாற்றியமைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 15 ஆண்டுகளாக களத்தில் நின்று உங்களுடைய நன்மைகள், தீமைகள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்திலும் பங்கெடுத்தவர்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் உரிமையோடு கேட்கின்றோம், தயவு செய்து இந்த ஒற்றையாட்சி முறைக்குட்பட்ட இந்த ஜனாதிபதி தெரிவிலே தமிழர்களுடைய வாக்குகளை அவர்கள் கணக்கெடுக்காத ஒரு சூழலிலே இந்த ஒற்றையாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு கொண்டு வரப்படும் என்கின்ற ஒரு உத்தரவாதம் தரப்படாத ஒரு சூழலிலே இந்த தேர்தலை புறக்கணிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இவ்வாறான ஒரு சூழலிலே பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது பற்றி இங்கே பேசப்படுகின்றது. அது விக்னேஸ்வரன் ஐயாவாக இருக்கலாம், அல்லது தமிழரசு கட்சியினுடைய சுமந்திரன் ஸ்ரீதரனாக இருக்கலாம், டெலோவினுடைய செல்வம், புளொட்டினுடைய சித்தார்த்தன், EPRLவினுடைய சுரேஷ் பிரேமச்சந்திரனாக இருக்கலாம். இவர்கள் அனைவருமே கடந்த 15 ஆண்டுகளில்
13ஆம் திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொண்டு ஒற்றையாட்சிக்குள் ஒரு தீர்வை தமிழ் மக்கள் மீது திணிப்பதற்கு இந்தியாவோடு சேர்ந்து செயல்பட்டவர்கள், கொழும்பு அரசுகளோடு சேர்ந்து செயல்பட்டவர்கள். ஆகவே இவர்களுடைய கதைகளை நம்பி மீண்டும் இந்த ஏமாற்று சதிக்குள் சிக்கப்பட்டு விட வேண்டாம் என்பது எங்களுடைய வேண்டுகோள். இன்றைய தினம் நான் ஒரு ஊடகத்திலே பார்த்திருந்தேன், ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதிலே கொள்கையளவில் இணங்கியிருப்பதாக ஸ்ரீதரன் அவர்களும் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் சுமந்திரனுக்கும் ஸ்ரீதரனுக்கும் இடையில் என்ன வேறுபாடு இருக்கிறது? அவர்கள் வரலாற்றில் இந்த 15 ஆண்டுகளாக செய்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு இனியும் அவர்கள் தயாரில்லை என்பதைத்தான் அது வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது. 15 ஆண்டுகளாக ஒற்றை ஆட்சிக்குள் 13ஆம் திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தவர்கள் 16ஆம் ஆண்டுக்கும் 19ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் இந்த ரணில் விக்ரமசிங்கவோடு சேர்ந்து ஒரு புதிய அரசியல் ஜாப்பு வரைவை உருவாக்கினார்கள். அது ஏக்கிய ராட்சி அடிப்படையிலே தயாரிக்கப்பட்டிருந்தது. அவ்வாறு ஒற்றையாட்சிக்குள் தீர்வை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்று ஒரு ஒற்றையாட்சியை மையப்படுத்தி தேர்தலிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை தாங்கள் நேரடியாக ஆதரிக்கவில்லை என்பது போன்றும், தாங்கள் ஒரு பொது வேட்பாளரை வைத்து தமிழ் மக்களுக்கு ஏதோ விடுதலை பெற்றுக் கொடுக்க போகிறவர்கள் போன்றும் ஒரு பொய்யான தோற்றப்பாட்டை காட்டுகின்றார்கள். இவர்கள் இன்று இந்த மக்கள் அனுபவ ரீதியாக இந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற பெரும்பான்மை இனத்தவர்கள் அனைவருமே ஏமாற்றுக்காரர்கள், இனவாதிகள், தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை முன்னெடுக்கக்கூடியவர்கள் என்பதை தமிழ் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிற இடத்திலே யாருக்குமே வாக்களிப்பதற்கு மக்கள் தயாரில்லாமல் வெறுப்படைந்திருக்கிற ஒரு இடத்திலே தமிழ் மக்களை வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்வதற்கு தயார்படுத்துகின்ற நோக்கத்தோடு தான் பொது வேட்பாளர் விடயம் பேசப்படுகிறதே தவிர இந்த வாக்கெடுப்பு, இந்த தேர்தலின் பிரசாரங்கள் முடிவடைகின்ற இறுதி நாட்களிலே இவர்கள் அனைவரும் கூட்டாக இந்தியாவுக்கும் மேற்குக்கும் சார்பான ஒரு ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்களிக்குமாறு நிச்சயமாக கூறுவார்கள். அப்படிப்பட்ட ஒருவர் தமிழ் மக்கள் வாக்களிக்க தயாரில்லை என்று சொன்னால் வெற்றியடைய முடியாத ஒரு நபருக்கேனும் வாக்களிக்க சொல்வதன் மூலம் பகிஷ்கரிப்பு என்ற ஒரு ஆயுதத்தை தமிழர்கள் கையில் எடுத்து விடக்கூடாது என்பதற்காக இந்த தேர்தலிலே வாக்களிக்க செய்வதற்கான சதியை மேற்கொண்டு வருகின்றார்கள். தமிழர்களுடைய பேரம் பேசும் வலுவை தமிழ் மக்கள் உணர்ந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த சதியை இவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். தயவு செய்து கடந்த 15 வருடங்களாக ரணில் ராஜபக்ச அரசோடும் மைத்திரி ரணில் அரசோடும் கோட்டாபய அரசோடும் மிக நெருக்கமாக பணியாற்றி ஐக்கிய நாடுகள் சபை வரை, மனித உரிமைகள் பேரவை வரை சென்று சர்வதேச விசாரணையை இல்லாமல் செய்து உள்ளக விசாரணைக்கு சந்தர்ப்பம் கொடுத்த இந்த தரப்புகள் அனைத்தையும் தமிழரசு கட்சி, டெலோ, புளொட், EPRLF மற்றும் விக்னேஸ்வரன் அணி அனைத்து தரப்புகளையும் தமிழ் மக்கள் புறக்கணித்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான எங்களுடைய அரசியல் இயக்கத்தினுடைய ஆலோசனைகள் வழிகாட்டுதல்களின்படி இந்த தேர்தலை பகிஷ்கரிப்பதற்கு தயாராக வேண்டும் என்று நாங்கள் உங்களை வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கான சுபவேளை குறிப்பு பத்திரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் சம்பிரதாய முறைப்படி இன்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து கையளிக்கப்பட்டது. கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் அரசு சுபநேர கணிப்பு குழுவினால் தயாரிக்கப்பட்ட சுபவேளை குறிப்பு பத்திரமே இவ்வாறு ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. புத்த சாசன சபைய கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க சம்பிரதாய முறைப்படி ஜனாதிபதிக்கு வழங்கி வைத்தார். புத்தாண்டு பிறப்பு, புண்ணிய காலம், உணவு சமைத்தல், அடுப்பு பற்ற வைத்தல், உணவு உண்ணல், தலைக்கு எண்ணெய் தேய்த்தல், புத்தாண்டில் வேலைக்கு புறப்பட்டு செல்லுதல் உள்ளிட்ட சுபகாரியங்களுக்கான சுப நேரங்கள் மேற்படி பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாக்கல ரத்நாயக்க, ஜனாதிபதியின் செயலாளர் சமநக நாயக்க, புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் சோமரத்ன விதான பத்திரன உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்தனர். கல்முனை வடக்கு பிரதேச செயலுக்கு நிர்வாக ரீதியான பிரச்சினைகளை வென்றெடுப்பதற்காக 21வது நாளாகவும் போராட்டம் கருப்பு சித்திரை என்ற பெயருடன் இன்றும் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது மோட்டார் சைக்கிள் பவனி ஒன்று, இளைஞர் கழகங்கள், விளையாட்டுக் கழகங்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்புடன் கருப்பு கொடி ஏந்தப்பட்டு பிரதேச செயலக முன்றலில் இருந்து ஆரம்பமாகி மணல்சேனை, நட்பட்டிமுனை, சேனை குடியிருப்பு, துறைவந்தியன்மேடு, துறை நீலாவணை, மருதமுனை, பெரிய நீலாவணை, பாண்டிருப்பு, கல்முனை நகர பகுதியூடாக சென்று மீண்டும் பிரதேச செயலகம் முன்றல் நோக்கி வந்தடைந்ததுடன் பல்வேறு கோஷங்களுடன் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதுடன் முற்பகல் பிரதேச செயலகத்தின் முன்பாக கருப்பு பொங்கல் பானையில் இடப்பட்டு பொங்கப்பட்டது. இந்த நிலையில் அங்கு வருகை தந்த கல்முனை தலைமையக போலீசார் நீதிமன்ற கட்டளைப்படி பொதுமக்களின் போக்குவரத்து மற்றும் பொது சொத்துக்கள் சேதமாக்குதல் போன்ற செயற்பாடுகளுக்காக போராட்டக்காரர்கள் என மூவரின் பெயரை குறிப்பிட்டு அப்பகுதியில் கடிதம் ஒன்றை வழங்கினார்கள். இதனால் அங்கு சிறு பதற்றம் ஏற்பட்டது.
பின்னர் பிரதேச செயலகம் மீது திணிக்கப்படும் நிர்வாக அடக்குமுறைக்கும் அத்துமீறல்களையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என இன்றைய தினம் கருப்பு சித்திரையாக பிரகடனப்படுத்துவதாகவும், எனவே பிரதேச செயலகத்துக்கான நிர்வாக உரிமையை வென்றெடுக்க அனைவரும் ஒத்துழைப்புகளை வழங்குமாறும் கோரி நிற்கின்றனர். கட்டுநாயக்கு சர்வதேச விமான நிலையத்தின் போதை மாத்திரைகளை உட்கொண்டு அவற்றை கடத்த முயன்ற வெளிநாட்டு பெண் ஒருவரை இலங்கை சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 38 வயதான மடகாஸ்கர் நாட்டை சேர்ந்த பெண்ணை இவ்வாறாக கைதாகியிருக்கின்றார். இவர் சுமார் 75 கொக்கைன் எனப்படும் போதைப் பொருள் பேக்கெட்டுகளை விளங்கியதாக சந்தேகிக்கப்படுகின்றது. இதன் மதிப்பு சுமார் ரூபாய் 3 மில்லியன் ஆகும். கொக்கைன் எனப்படும் போதைப் பொருளை மாத்திரைகள் வடிவில் சிறு பொதிகளாக சுற்றி விளங்கியிருக்கின்றார். இதனை அடுத்து அவர் விளங்கிய போதைப் பொருள் மாத்திரைகளை பிரித்தெடுப்பதற்காக நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரின் உடலில் இருந்து விளங்கப்பட்ட போதைப் பொருள் கேப்சியூல்கள் பிரித்தெடுக்கப்பட்ட பின்னர் மேலதிக விசாரணைக்காக அவர் இலங்கை சுங்கத்தின் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்படுவார் என தெரிவிக்கப்படுகின்றது. சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான 679 வெவ்வேறு வாகனங்கள் போதிய தகவல்களின்றி காணாமல் போயுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது. சுகாதார அமைச்சின் வாகன முகாமைத்துவம் தொடர்பில் 2019ஆம் ஆண்டு தேசிய கணக்காய்வு அலுவலகத்தால் மேற்கொள்ளப்பட்ட விசேட தணிக்கையிலேயே இந்த விடயம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 679 வாகனங்கள் போதிய தகவல்களின்றி இடம்பெயர்ந்துமே தெரியவந்துள்ளது. அதில் 240 வாகனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு கணக்காய்வு அறிவித்துள்ள போதிலும் இதனை உறுதிப்படுத்துகின்ற வகையிலான போதிய தகவல்களை கணக்காய்வுக்கு சமர்ப்பிக்க தவறியுள்ளதாக கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது. தேசிய கணக்காய்வு அலுவலகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள வருடாந்த கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையில் சுகாதார அமைச்சின் கணக்காய்வு அவதானிப்புகள் ஏனைய 439 வாகனங்கள் தொடர்பில் 4 வருடங்களாக எந்த தகவலும் கண்டறியப்படவில்லை என தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.